இப்போது நான் பேசின எக்கோவை நீங்கள் கேட்டிங்கள, இதை யூஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த எக்கோ மெத்தடை யூஸ் பண்ணி பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை கற்றுக்கிடலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்குள் அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அது இல்லாம உலகத்துலேயும் நிறைய காரியங்கள் சந்தோஷம் தருது. ஆனால் அதில் இல்லை, பணம் நமக்கு சந்தோஷம் தரலாம், பொருள் நமக்கு சந்தோஷம் தரலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது எதுலன்னா, நம்ம அவரில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தையும் நித்திய சந்தோஷம். பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 ஒரு தடவை கூட சொல்லிடலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4. இப்போ நம்ம வாசித்த வசனத்தை என்ன மெத்தடில் படிக்க போகிறோம்னு சொன்னால், எக்கோ மெத்தட் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு இருக்கிற சண்டே கிளாஸ் வாலண்டியர்ஸோ உங்கள் சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸோ 2 பேரை வலது பக்கம் ஒரு ஆளும் இடது பக்கம் ஒரு ஆளும் நிறுத்திக்கோங்க. முதலாவது வலது பக்கம் இருக்கிறவர் சொன்னதுக்கு பிறகு இடது பக்கம் இருக்கிறவர் சொல்லுவார். அவர் சொன்ன பிறகு பிள்ளைங்க சொல்லுவாங்க. இது மூலமாக அந்த வசனத்தை கற்றுக்கிட போகிறோம். ஆர் யூ ரெடி டு லேர்ன் வித் மீ? ஓகே. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4:4. இதைத்தான் நம்ம வசனமா பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், சொல்லி கொடுக்க போறோம். இந்த மெத்தட்ல அவங்க மிகவும் சிறப்பா இந்த வசனத்தை கத்துக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ.